ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கலைச்சொல் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 6th 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா சொல்லுமே வந்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊடகம். ஊடகம்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னா ஊடகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழியியல். மொழி அப்படின்னா என்னது? லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே என்னென்னா மொழி. ஸோ மொழியியல் அப்படின்னா என்னென்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலியியல் அப்படின்னா என்னென்னா ஃபோனோலாஜி. ஒலினா வந்து கேட்குற ஒலி, அந்த ஒலியியல் வந்து என்னென்னா ஃபோனோலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். பத்திரிக்கை இருக்குல்ல, அதான் வந்து சொல்கிறாங்க. இதழியல்னா ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. பருவ இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவ இதழ்னா மேகசின். நாளிதழ் அப்படின்னா நியூஸ் பேப்பர், பருவ இதழ்னா மேகசின். அடுத்து பார்த்திங்கன்னா பொம்மலாட்டத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்பட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மையை வச்சு வந்து என்னென்னா ஆட்டம் காட்டுவாங்கள்ல. இப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், பின்னாடி வந்து பொம்மை இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னென்னா அந்த பொம்மையோட ஷேடோ தெரிகிற மாதிரிலாம் வந்து பொம்மலாட்டம் அப்படின்லாம் வந்து நடக்கும். இதை வந்து பப்பட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்திலக்கணத்துக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷில் என்னென்னா ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. அடுத்து உரையாடல்னா டயலாக். இது நம்மளுக்கு தெரியும். உரையாடல்னா டயலாக் பேசுகிறது அப்படின்னு. தீவுனா என்னது? ஐலாண்ட். தீவுனா ஐலாண்ட். தீபகற்பம் அப்படின்னா பெனின்சுலா. தீபகற்பம்னா பெனின்சுலா. தீவுனா வந்து என்னென்னா ஐலாண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வனவிலங்குகள்னால் வைல்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வன பாதுகாவலர். வனத்தை வந்து பாதுகாக்கிறது யார் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவர் தான் வன பாதுகாவலர். கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபாரஸ்ட்னா வனம். ஸோ வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உவமை அப்படின்னா என்னென்னா பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமைக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னா பேரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுனா ஜங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வனவியல்னா. அடுத்து பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. டைவர்ஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய ஆர்கானிசம் இருக்கிறது, டைவர்சிஃபைடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா விஷயம். அதனால் பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கதை பாடல். அதை வந்து என்ன சொல்கிறாங்க? பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கதையை வந்து பாட்டாக பாடுறது, அந்த மாதிரி இருந்தால் பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டை. துணிவு அப்படின்னா என்னது? கரேஜ் அப்படின்னு அர்த்தம். துணிவுனா கரேஜாக இருக்கிறது, பிரேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தியாகம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் மேதை அப்படின்னா யாருன்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் மேதைனா. அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சாற்றல்னா என்னது? எலுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சாற்றல்னா எலுகேஷன். காம்படிஷன் சொல்லுவாங்கள்ல, பேச்சு போட்டி அப்படின்னா எலுகேஷன். ஒற்றுமை அப்படின்னா என்னது? யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. முழக்கம் அப்படின்னா என்னது? ஸ்லோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. இதுவே லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். லிபர்ட்டினா சுதந்திரம் சொல்லுவாங்க. சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. அடுத்தது ஃப்ராட்டர்னிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ராட்டர்னிட்டினா என்னென்னா இது சகோதரத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம்னா என்னென்னா லைட் ஹவுஸ். நைட்டு வந்து போட்லாம் வருது, கப்பல்லாம் வருது அப்படின்னா எது கரைன்னு தெரியணும்ல, கரையே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க கடலில். அதுக்காக தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கடலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஓஷன் சொல்கிறோம். கடல்னா சி. பெருங்கடல்னா சீயை விட பெருசு, கடலை விட பெருசு. ஸோ அதனால் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மரைன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மரைன்னா என்னது? கடல் சார்ந்தது. ஸோ கப்பல் தொழில்நுட்பம்னா மரைன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடல் வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். கடலில் வாழ்கிற உயிரினம். ஸோ மெரைன் கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா என்னது? தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குல்ல, அதனால் வந்து என்ன சப்மெரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. துறைமுகம் அப்படின்னா என்னது? ஹார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா புயல்னா ஸ்டோம் அப்படின்னா புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலுமி அப்படின்னா யார்? செயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலுமியை கப்பல் ஓட்டுறவங்கள வந்து செயிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நங்கூரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நங்கூரம் போட்டால் தான் என்னென்னா கப்பலை ஸ்டாப் பண்ண முடியும். அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கர் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் கட்டுற இடம், தட் இஸ் ஷிப்யார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோடை விடுமுறைனா கோடைனா சம்மர், விடுமுறைனா வெக்கேஷன். ஸோ சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
குழந்தை தொழிலாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைனா சைல்டு, தொழிலாளர்னா லேபர், ஸோ சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டம்னா என்னது? டிகிரியை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் பட்டம். கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவுனாலும் லிட்ரஸி சொல்லுவாங்க. இப்போ எழுத்தறிவு விகிதம் அதுக்கு என்னென்னா லிட்ரஸி ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீதினா என்னது? மாரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி கதைகள் அப்படின்னா மாரல் ஸ்டோரிஸ் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அதை வந்து சொல்கிறாங்க. சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம், எல்லோரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடுறது, இதான் வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிகாட்டுறது அப்படின்னா கைட் பண்ணுறது ஒருத்தங்களை, ஸோ கைடன்ஸ் அப்படின்னு வந்து வரும் வழிகாட்டுதல் அப்படின்னா. ஒழுக்கம் அப்படின்னா என்னது? டிசிப்ளினாக இருக்கிறது, அதான் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா படைப்பாளர், படைக்கிறது அப்படின்னா என்னது? உருவாக்குறது, ஸோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க படைப்பாளரை. சிற்பம் அப்படின்னா என்னது? ஸ்கல்ப்சர், சிற்பம்னா வடிவமைக்கிறது, அந்த பணிக்கு பேர் என்ன அப்படின்னு அந்த வேலைக்கு பேர் என்ன அப்படின்னா சிற்பம் சொல்கிறாங்க. இது மாதிரி அது வந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பினா ஸ்கல்ப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பினா ஸ்கல்ப்டர், அந்த வேலையை செய்கிறவங்க ஸ்கல்ப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் அப்படின்னா யார்? ஆர்டிஸ்ட். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுனா என்னது? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுனா என்னது? உளியை வச்சு பொறிக்கிறது, எழுத்து வந்து உருவாக்குறது, அதான் கல்லை வந்து வெட்டி உருவாக்குறது, தட் இஸ் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட், கையாலே எழுதுறது பிரதி, கையெழுத்துப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அழகியல்னால் வந்து என்னென்னா அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அழகியல் அப்படின்னா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூரிகை அப்படின்னா என்னென்னா ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரிகைனா வண்ணம் தீட்டுற தூரிகை ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. கருத்து படம் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறாங்க, கருத்து படம் அப்படின்னு சொல்லிட்டு. குகை ஓவியங்கள் அப்படின்னா, குகைனா கேவ், ஓவியங்கள்னால் பெயிண்டிங்ஸ், கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன ஓவியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடர்ன் ஆர்ட்ஸ், இந்த காலத்து ஓவியங்கள்லாம் நவீன ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீனம் அப்படின்னா மாடர்ன் அர்த்தம், ஓவியம்னா ஆர்ட், அதனால் மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா நாகரிகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற டான்ஸ், நாட்டுப்புற பாடல்கள்லாம் ஃபோல்க் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோல்க் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டுப்புறவியல் அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறது அப்படின்னா என்னது? ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அறுவடை பண்ணுறதுனா நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அயல் நாட்டினர்னா ஃபாரினர், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். வேளாண்மை, விவசாயம் எல்லாத்துக்குமே என்னென்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தான் இங்கிலீஷில் நேம். அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞர்னா போயட், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெற்பயிர் அப்படின்னா பேடி, நெற்பயிர் பேர் பேடி. கோதுமைனா என்னது? வீட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பயிரிடுதல் அப்படின்னா என்னது? கல்டிவேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், பயிர் பண்ணுறது அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா உழவியலுக்கு இன்னொரு பேர் என்ன? அக்ரானமி. உழவு பண்ணுறது அப்படின்னா என்ன? விவசாயம் பண்ணுறது. அக்ரிகல்ச்சர் அந்த டேர்மில் தான் வருது, அக்ரானமி அப்படின்னு வருது. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ். குறிக்கோள்னால் என்னது? நம்மளோட கோல், அதான் வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம்னா வெல்த், செல்வம் அதிகமாக இருக்கவங்கள வெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்ல, வெல்த் செல்வம்னா. அடுத்து பார்த்திங்கன்னா லட்சியம்னா என்னது? ஆம்பிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். லட்சியம்னா ஆம்பிஷன். பொதுவுடைமை அப்படின்னா கம்யூனிசம். பொதுவுடைமைனா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற சிந்தனைகள், எல்லாருக்கும் எல்லாமே வந்து என்னென்னா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பொதுவுடைமை. இப்போ எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி எல்லாருமே வந்து என்னென்னா ஈக்குவலான பர்சன் தான், ஈக்குவலாக தான் எல்லாருக்குமே வெல்த்தே பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த பொதுவுடைமை அப்படின்ற பிரின்சிபல். அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன? கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடமை அப்படின்னா என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடமைனா. அயலவர் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, நெய்பர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். வறுமை அப்படின்னா என்னது? பாவர்ட்டி, ரொம்ப போரான கண்டிஷனில் இருக்கவங்க. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவுனா என்னது? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதான் வந்து ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நற்பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நற்பண்பு அப்படின்னா கார்ட்டசி அப்படின்னு சொல்கிறாங்க. நற்பண்புனா நல்ல பண்போடு இருக்கிறது, அதை கார்ட்டசி அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம்னா ரிலீஜியன், சமயம்னா மதம் மாதிரி, எந்த ரிலீஜியன் அப்படின்னு வந்து கேட்பாங்கள்ல, அது மாதிரி வந்து என்னென்னா எந்த சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமை அப்படின்னா சிம்பிளாக இருக்குது, ஸோ சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈகைனா கொடுத்து உதவுறது, ஸோ சேரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்ணியம்னா என்னது? டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்ணியம்னா கண்ணியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அதுதான் டிக்னிட்டி. கொள்கை அப்படின்னா என்னது? டாக்ட்ரின் அப்படின்னு அர்த்தம். கொள்கைனா டாக்ட்ரின் சொல்லலாம், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் கொள்கைனா.
அடுத்து பார்த்திங்கன்னா தத்துவம்னா என்னது? ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். நேர்மை அப்படின்னா என்னது? இன்டெக்ரிட்டி. நேர்மையாக இருக்கிறது அப்படின்னா இன்டெக்ரிட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா வாய்மைனா உண்மை. வாய்மை வந்து என்னென்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேலையில் வந்து என்னென்னா உண்மையாக இருக்கிறது, அதான் சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வாய்மைனா. அடுத்து பார்த்திங்கன்னா உபதேசம்னா ப்ரீச் பண்ணுறது. ஒருத்தங்கள்ட்ட வந்து என்னென்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறது தான் உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி நன்மையை சொல்லி அதை வந்து என்னென்னா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்கிறது, அதான் உபதேசம்னு சொல்லுவாங்க. ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் அப்படின்னா என்னென்னா அஸ்ட்ரானமி அப்படின்னு அர்த்தம். வானியலுக்கும் ஜோதிடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அஸ்ட்ரானமினா வானியல், அஸ்ட்ராலஜினா ஜோசியம். வானியல் அப்படின்றது ஃபுல்லாக சயின்டிஃபிக் பேசிஸில் இருக்குது. ஜோசியம் வந்து என்னென்னா லைட்டாக ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் இருக்கும், அதாவது கடவுள் மதம் இந்த மாதிரி பேசிஸில் இருந்தால் ஜோசியம். இதுவே வானியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சயின்டிஃபிக் பேஸ்டாக வந்து இருக்கும், சயின்டிஃபிக் பேஸ்டாக பார்க்குற மாதிரி, அதான் அஸ்ட்ரானமி. நாட்டுப்பற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியோட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாட்டுப்பற்று. கலைக்கூடம் அப்படின்னா என்னென்னா ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்கிறோம். கலைக்கூடத்தை ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கலைனா என்னது? ஆர்ட். கூடம்னா கேலரி, அந்த இடத்த வந்து கேலரி அப்படின்னு சொல்கிறோம், ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியம்னா என்னது? லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இலக்கணம்னா கிராமர்னு சொல்கிறோம், இலக்கியம்னா லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். மெய் உணர்வு அப்படின்னா என்னென்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் உணர்வு அப்படின்னா ஓகேவா? மெய்னா என்னது? உண்மையான ஒரு விஷயம் அப்படின்ற அர்த்தம். ரியாலிட்டி அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அறக்கட்டளை அப்படின்னா என்னென்னா ட்ரஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டுனா யாரோ ஒருத்தங்க வந்து என்னென்னா அவங்க ஏதோ ஒரு பேரில் வந்து என்னென்னா பணம் கொடுத்து என்னென்னா இதுக்கெலாம் வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நோபல் அப்படின்னு இருக்காரு, அல்ஃப்ரெட் நோபல் அப்படின்றவரே ஒரு ட்ரஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணிட்டு போனார். அது மூலயமா தான் இப்போ நோபல் ப்ரைஸ் தராங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு உருவாக்கலாம். அதான் வந்து அறக்கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலெல்லாம் சொல்லுவாங்களே அறக்கட்டளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இதுதான் அது. ட்ரஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர்னால் அவங்களாவே வந்து ஒர்க் பண்ணுறது, அவங்களாவே ஆர்வம் எடுத்து வந்து ஒர்க் பண்ணுறது, நம்ம வந்து என்னென்னா கேட்காம, அதான் வாலண்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் அப்படின்றதுக்கு ஜூனியர் வந்திருக்கு பாருங்கள், இளம்னா ஜூனியர். செஞ்சிலுவை அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சிலுவைனா கிராஸ், செஞ்சிலுவை அப்படின்னா என்னது? ரெட்டை வந்து சொல்லியிருக்காங்க. செம்மையான அப்படின்ற நிறம் வந்து இங்கே வந்திருக்கு. சிலுவைனா கிராஸ், அதான் ஜூனியர் ரெட் கிராஸ், ஜேஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம், ஜேஆர்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் சோஷியல் சர்வீஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க ஜேஆர்சியில் சேர்ந்தவங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். சாரணியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்கள. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்போல்லாம் வந்து என்னென்னா இவங்க தான் வந்து என்னென்னா நிறையா விஷயம் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூலில். சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகம் அப்படின்னா சொசைட்டி, பணியாளர்னா ஒர்க்கர், சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறோம். மனிதநேயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மனிதநேயம்னா ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கருணை அப்படின்னா என்னது? மெர்சி அப்படின்னு சொல்கிறோம். கருணையாக இருக்கிறது அப்படின்னா மெர்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அர்த்தம். ஏதாவது உறுப்பு மாற்றுறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னது? மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். சரக்குந்து அப்படின்னா என்னது? லாரி. பேருந்துனா என்னது? பஸ்ஸு. சரக்குந்துனா லாரி. மகிழுந்து அப்படின்னா கார் வந்து மகிழுந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வருது, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல்னால் என்ன? செயற்கையாக இருக்குது. இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் அப்படின்னா என்னது? சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். கணினினா கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக செயல்படும், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவுனா வெறும் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும். கண்டம் அப்படின்னா என்னது? காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் 7 கண்டம் இருக்குது, 7 காண்டினென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா. வலசை போதல் அப்படின்னு பறவைகளை சொல்லுவாங்கள்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வானிலைனா வெதர், தட்ப வெப்பநிலைனா கிளைமேட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிளைமேட்னா
கிட்டத்தட்ட 35 வருஷம் இது மாதிரி வருஷ கணக்கில் பார்ப்பாங்க. கிளைமேட்னால் 35 வருஷத்துக்கு எப்படி இருக்குது இந்த ரீஜியனில் இந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. வெதர் பேட்டர்ன் அப்படின்றது தினம் தினம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வெதர் இப்படி இருக்கும், இன்றைக்கி வந்து காலைல கூலிங்காக இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வெயில் ரொம்ப அதிகமாகும், இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே, இதுதான் வந்து வெதர் ரிப்போர்ட். கிளைமேட் அப்படின்றது ஒரு நீண்ட காலத்துக்கான ரிப்போர்ட். வெதர் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பீரியடுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது. புகலிடம் அப்படின்னா சாங்சுவரி அப்படின்னு அர்த்தம். புகலிடம், சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புவியீர்ப்பு புலம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். புலம்னா ஃபீல்டு, புவி ஈர்க்கிறது அப்படின்னா கிராவிடேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வலஞ்சுழி அப்படின்னா வலம் பக்கமாக சுழிக்கிறது, கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடஞ்சுழி அப்படின்னு பார்த்திங்கன்னா இடப்பக்கமாக சுழிக்கிறது, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இணையம், இணையம்னா என்னது, இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள் தேடுபொறி அப்படின்னா என்னது, சர்ச் இன்ஜின் அப்படின்னு அர்த்தம். தேடுபொறினா தேடுறது, ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து முகநூல் அப்படின்னா என்னது, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். முகநூல்னால் ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா என்னது, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். குரல் தேடல் அப்படின்னா நம்ம வாய்ஸை வச்சு சர்ச் பண்ணுறது, இதான் வாய்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து தொடுதிரை அப்படின்னா அப்படின்னா என்னது, டச் பண்ணுறது, திரைனா ஸ்க்ரீன், ஸோ தொடுதிரைனா என்னது, டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா செயலி அப்படின்னா ஆப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ளிகேஷன், செயலினா அப்ளிகேஷன்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்னென்னா யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலி அப்படின்றது வந்து என்னென்னா ஆப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்னஞ்சல் அப்படின்னா என்னது, இமெயில் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்சல்னா என்னது, மெயில் அப்படின்னு அர்த்தம். மின் அப்படின்னு வந்தாலே எலக்ட்ரானிக் அப்படின்னு முன்னாடி வரும். இது எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்றது தான் நம்ம இமெயில் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக படிக்கிறோம். அதனால் வர இடத்துலலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்படின்னு அர்த்தம். மின் அப்படின்ற இடத்துலலாம் அப்படின்னு வரும். மின்னஞ்சல்னால் என்னது அப்படின்னா இமெயில் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பண்டம், பண்டம்னா என்னது, கமாடிட்டி, ஏதோ ஒரு பொருள், அதான் பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கல்ல. பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ், சின்னதாக படகுகள் இருக்கும், அந்த ஃபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் பயணப்படகுகள். பாரம்பரியம் அப்படின்னா என்னது, ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு. நுகர்வோர் அப்படின்னா யாருன்னா கன்சியூமர்ஸ் சொல்கிறாங்க, நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு. நுகர்வோர்னால் யார், ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நுகர்வோர். அப்போ கன்சியூமர்னால் என்ன, அவங்க தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். கடற்பயணம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா வாயேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, கடற்பயணம் அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர், தொழில் முனைவோர்னால் வந்து தொழிலை வந்து தொடங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஆண்ட்ரப்ரனர் அப்படின்னு சொல்கிறாங்க, தொழில் முனைவரங்க. கலப்படம் கலப்படம் பண்ணால் அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்படம்னா இப்போ அதிகமான பொருள் வந்து விலை இருக்கும்ல, அதிகமான விலையுள்ள பொருளில் கம்மியான விலையுள்ள பொருளை வந்து கலப்படம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஏன்னா இதை விட அது வந்து விலை கம்மி, ஸோ எடை வந்து அதிகமாக நிறுத்தும்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 800 கிராம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு வகை இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பருப்பு வகை வந்து என்னென்னா மார்க்கெட்டில் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. இன்னொரு பருப்பு வகை இருக்குது, அது 50 ரூபா தான் விற்கிது. அப்படின்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 100 ரூபா பருப்பு 50 ரூபா பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இங்கே 1 கிலோ வந்து எடை 100 ரூபா பருப்பில் 1 கிலோ நிற்கணும். ஆனால் ஆக்சுவலி அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் 800 கிராம் தான் இந்த பருப்பு இருக்குது, இந்த 100 ரூபா பருப்பு. மிச்சம் 200 கிராம் பார்த்திங்கன்னா இந்த 50 ரூபா பருப்பு தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதுதான் கலப்படம். இது மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னா அந்த பொருளோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம். அந்த மாதிரி இருக்க தான் கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆடல்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெர்ஷன்ட்னா யார், வணிகர். அடுத்து நல்வரவு அப்படின்னா என்னது, வெல்கம் அப்படின்னு அர்த்தம். சிற்பங்கள் அப்படின்னா என்னது, ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒப்பனை அப்படின்னா மேக்கப் பண்ணிக்கிறது, ஸோ மேக்கப் அப்படின்னு சொல்கிறோம். சிற்றுண்டி அப்படின்னா என்னது, டிஃபன். சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன் அப்படின்னு சொல்கிறோம். கல்வினா எஜுகேஷன், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூல், சின்ன பசங்க போகிற ஸ்கூல், 1 to 5 வரைக்கும் இருக்கும்ல கிளாஸ், அதான் வந்து தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரினா 12வது வரைக்கும் இருக்கும், நான் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நூலகத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா லைப்ரரி, நம்மளுக்கு தெரியும். கிளை நூலகம் அப்படின்னா என்னது, பிரான்ச் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறோம். மின் படிக்கட்டு அப்படின்னா என்னென்னா எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்கலேட்டர்னால் எப்படி இருக்கும், இங்கே வந்து படிக்கட்டு இருக்கும், வரிசையில் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகும், இதான் வந்து மின் படிக்கட்டு. மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். லிஃப்ட்டுக்கு இன்னொரு பேர் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எலிவேட்டரும் எஸ்கலேட்டரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எலிவேட்டர் அப்படின்னா என்னது, லிஃப்ட்டு. மின் தூக்கி
மின்னஞ்சல் அப்படின்னா என்னென்னா அடுத்தது இமெயில். மின்னாலே என்ன வரும் அப்படின்னா வந்துடும் முன்னாடி. எலக்ட்ரானிக் அப்படின்றது தான் அப்படின்னு போட்டிருக்கோம். மின்னஞ்சல்னால் இமெயில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க்னால் என்ன? காம்பேக்ட்னா குறுகலாக இருக்குது. ஸோ குறுந்தகடு அப்படின்னு சொல்கிறோம். காம்பேக்ட் டிஸ்க் சிடினா குறுந்தகடு அப்படின்னு சொல்கிறோம். மின் நூலகம் அப்படின்னா என்னது? எலக்ட்ரானிக் லைப்ரரி. அதை தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மின் நூல் அப்படின்னா என்னது? புக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மின் இதழ்கள் அப்படின்னா மேகசின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, உள்ளே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்குள்ளெலாம் இருக்கும், அதான் வந்து சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிப்ஸை தான் வந்து சில்லுகள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஆயத்த ஆடை அப்படின்னா என்னது? ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற எல்லா கலைச்சொற்கள், புக்கு பின்னாடி கொடுத்துருக்க எல்லா கலைச்சொற்களையும் வந்து என்னென்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.